ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையை உடுத்தி தாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்காக என்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் யோகத்தின் மூலம் என்னுள் உள்ள துருவை நீக்கி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யோக பலத்தை அதிகரிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக என்னுடைய உண்மையான தர்மத்தை தெரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் முழு உலகத்தின் வரலாறு புவியியலை அறிந்து கொண்டு அதை அனைவருக்கும் கூறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் தேவி தேவதையாக இருந்த ஆத்மா. நான் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த ஆத்மா. நான் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கத்தில் இருந்த ஆத்மா. நான் சிவ ஜெயந்தி, கீதா ஜெயந்தி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியின் ரகசியத்தை புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தங்க புத்தி உள்ளவனாக இருந்த ஆத்மா. நான் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை ரகசியத்தை தந்தையின் மூலமாக அறிந்து கொண்ட ஆத்மா. நான் இப்பொழுது ஞானத்தை பெற்று அரை கல்பம் மற்றும் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் தேவதா வம்சத்தினராக ஆவதற்காக பிராமண வம்சத்தினராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. இப்போது நான் பிராமணனானதால் சிவத்தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் சாந்திதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் ஒரு நட்சத்திர புள்ளியாக புருவ மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான்
இந்த சரீரத்தின் மூலமாக ஞானத்தை கிரகித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று வந்த ஆத்மா. நான் அசுரனிலிருந்து மீண்டும் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக யாசிக்கும் நிலையிலிருந்து இளவரசனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தை மூலமாக ராஜயோகத்தை கற்று ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது புண்ணிய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது பரமாத்மா தந்தை மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையிலிருந்து அழுக்காகிவிட்டேன். இப்போது மீண்டும் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. தந்தை தூய்மையாவதற்கான வழியை கூறுகின்றார். ஆகையால் நான் அவரை மட்டுமே நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் உண்டாலும் அருந்தினாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் புத்தியின் மூலமாக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் விகர்மத்தை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் அதிகமாக தந்தையை நினைவு செய்து தூய்மையாகி தந்தையின் கழுத்து மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த நாடகத்தின் நடிகனாக இருக்கின்ற ஆத்மா. நாம் யோக சக்தியினால் நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் தூய்மையாகி தந்தையின் கழுத்து மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் கர்மங்களை செய்து கொண்டே தந்தையின் நினைவிலிருந்து விகர்மத்தை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் புண்ணியாத்மா ஆவதற்காக முழுமையாக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தேக உணர்வை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுடையவனாக மாறுகின்ற ஆத்மா. நான் எனது புத்தி என்ற கண்ணை தெளிவாகவும் கவனமாக வைத்துக் கொள்ளக்கூடிய
மாஸ்டர் ஞானம் நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்த ஆத்மா. நான் மாயையினால் வரவிருக்கும் தேர்வுகளை முன்கூட்டியே உணர்ந்து அவற்றில் சிறப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய புத்தி எனும் கண்ணை தெளிவாகவும் மற்றும் கவனமாகவும் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு நாளும் அமைதி சக்தியை அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் அஸ்திவாரமாகி தூய்மையை கடைபிடிக்கின்ற ஆத்மா. நான் இனிமை மற்றும் பணிவு என்னும் விசேஷ குணத்தை தாரணை செய்து எப்பொழுது விஸ்வ கல்யாணக்காரியா மகாதானியாக மற்றும் வரதானியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.